G7 வெளிநாட்டு அமைச்சர்கள் மாநாட்டில் அனிதா ஆனந்த் பன்முக கூட்டுறவின் அவசியத்தை வலியுறுத்தி பேசியிருந்தார். ஆனால் பார்க்கின்ற பொழுது தற்போதைய உலக அரசியல் சூழலில் அமெரிக்காவின் பாதுகாப்பு சார்ந்த தேசிய ஒரு அணுகுமுறையும் ட்ரம்பின் வர்த்தக தடைகள் மற்றும் ரஷ்யா உக்ரைன் போன்ற காரணிகள் இந்த பன்முக கூட்டுறவை நடைமுறைப்படுத்துவதில் சிக்கல்களை ஏற்படுத்தும் என்பதைத்தான் அரசியல் அவதானிகளும் பொருளாதார நிபுணர்களும் கருதுகிறார்கள். மாக்காணி அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டங்களுக்கு ஆதரவு வழங்குவதாகவும் தன்னை இரண்டாம் நிலை தலைவராக பிரதிநிதித்துவப்படுத்துவதாகவும் அனிதா ஆனந்துக்கு கிடைத்த வாய்ப்பாக இது அமைந்திருக்கின்றது. யூரோப் ஒன்றியத்தின் இரண்டாம் நிலை தலைவர் பேசுகின்ற பொழுது உலகம் மாறிவிட்டது, உலகம் அதாவது the world has changed என்பதை திட்ட தெளிவாக சொல்லி அது அந்த பாதையிலே நாங்கள் செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு தங்களுடைய அபிலாசையையும் வெளியிட்டிருக்கின்றார். ட்ரம்ப் அவர்கள் கடைசியாக இந்த 51வது மாகாணமாக அல்லது மாநிலமாக கனடா இணைய வேண்டும் என்பதற்காக அவர் கொடுத்த நிபந்தனை அல்லது கட்டுப்பாடு என்னவென்றால் அவர்கள் அந்த கோல்டன் டோம் என்கின்ற ஒரு ஏவுகணை பாதுகாப்பு பொறிமுறையை கண்டத்திற்கு கொண்டு போறார்கள். இந்த வட அமெரிக்க கண்டம் என்கின்ற கனடாவிற்கும் அமெரிக்காவிற்கும் தங்களுடன் இணையாவிட்டால் கனடா பல பில்லியன் டாலர்களை அந்த கோல்டன் டோம் என்கின்ற ஏவுகணை எதிர்ப்பு பாதுகாப்பு திட்டத்தில் தங்களுடைய நாடும் இணைந்து கொள்வதற்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு பிடியை கொடுத்திருக்கின்றார் என்றால் இது ஒரு நிபந்தனை போன்று. இந்தியாவுடனான உறவு என்பது நெருக்கமாகி வருகின்றது, இறுக்கமாகி வருகின்றது. அதற்கான ஆணி தரத்தை அல்லது அடையாள முத்திரையை பதித்தவர் அனிதா ஆனந்த் அவர்கள். அவர் ஒரு தமிழர், சீக்கியர், தமிழ் சீக்கியர் என்று குறிப்பிட வேண்டும். ஜெயசங்கர் கூட ஒரு தமிழர், இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர். எனவே இந்தியாவிற்கு அவர் 2 வாரங்களுக்கு முதல் விஜயம் செய்த பொழுது அங்கே ஒரு ஆணித்தரமான ஒரு புதிய உறவை ஏற்படுத்துவதற்கான தளத்தை ஏற்படுத்தி இருந்தார். அந்த தளத்தின் பயணம் என்பது நிச்சயமாக தேவை என்பதை அவர் அங்கே உள்ள இந்த தலைமை நிர்வாகிகள், பெரும் நிறுவனங்களின் தலைமை நிர்வாகிகளுடன் நடத்திய ஒரு மகாநாட்டில் கூட தெரிவித்திருந்தார். பொலிவியர் முதலாவதாக நடத்திய பத்திரிகையாளர் மகாநாட்டில் அவர் இப்பொழுது தன்னை ஒரு நடைமுறை சாத்தியம் உள்ள தலைவராக மாற்றி வருகின்றார் என்பதை காட்டியிருந்தார். என்னவென்றால் சொன்னார், அந்த பிரிட்டிஷ் கொலம்பியாவிற்கு நான் நினைக்கிறேன் கிரிக் என்ற அந்த ஒரு இடத்திற்கு எண்ணெய் குழாய்களை கொண்டு செல்வதன் மூலம் 1 மில்லியன் பேரல்கள் எண்ணெயை ஒரு நாளைக்கு நாங்கள் ஆசியாவுக்கு ஏற்ற முடியும். அதே போல பல உலக நாடுகள் பல ட்ரில்லியன் டாலர்களை, பல ட்ரில்லியன் என்பது அதாவது ஆயிரக்கணக்கான மில்லியன் டாலர்களை முதலிடுவதற்கு தயாராக நிற்கின்றன. அதற்குரிய திட்டங்களை நாங்கள் செய்ய வேண்டும் என்று இவையெல்லாம் மாக்காணியின் அடிபற்றி பியர்ஸ் தெரிவிக்கின்ற கருத்துக்களாக தற்பொழுது பார்க்கப்படுகின்றன. என்றால் அந்த உலகத்தை இப்பொழுதுதான் பியர் அறிந்திருக்கின்றார் அல்லது தன்னை ஒரு நடைமுறை சாத்தியம் உள்ள ஒரு கன்சர்வேட்டிவாக மாற்றி வருகின்றார். நேரம் காலை 8:15 புத்தபுது காலையுடன் காலை பொழுதில் நேர்களும் இணைந்திருக்கின்றீர்கள். கடந்த 2 நாட்களில் நயகரா பகுதியில் G7 வெளிநாட்டு அமைச்சர்கள் மகாநாடு நடந்தது. இதை கனடாவின் வெளிநாட்டு விவகார அமைச்சர் அனிதா ஆனந்த் ஆரம்பித்து வைத்திருந்தார். இந்த மகாநாட்டில் உலகம் தற்பொழுது எதிர்கொள்ளும் ரஷ்யா உக்ரைன் போர், காசா பகுதியில் நிகழ்கின்ற போர் மற்றும் வளர்ந்து வரும் பொருளாதார பிரச்சனைகள் போன்ற பல சவால்களை சமாளிக்க அனிதா ஆனந்த் பன்முக கூட்டுறவு மட்டுமே வழிவகுக்கும் என்ற ஒரு கருத்தை இந்த மகாநாட்டில் அவர் வலியுறுத்தியிருந்தார். அனிதா ஆனந்த் உலகளாவிய சவால்களை சமாளிக்க உலகளாவிய கூட்டாண்மை தேவை என்ற கருத்தையும் இந்த மகாநாட்டில் அவர் ஆணித்தரமாக வலியுறுத்தியிருந்தார். உலக நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டிய அவசியத்தையும் இந்த மகாநாட்டில் அவர் மற்ற நாடுகளுக்கு உணர்த்த தவறுவதில்லை. 2 நாடுகள் நடைபெற்ற இந்த மகாநாட்டில் பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், இங்கிலாந்து, அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் ஆகியவை பங்கேற்றன. அத்தோடு ஆஸ்திரேலியா, பிரேசில், இந்தியா, மெக்சிகோ, சவுதி அரேபியா, தென்னாப்பிரிக்கா, தென்கொரியா மற்றும் உக்ரைன் ஆகிய நாடுகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தன. இப்பொழுது இந்த மகாநாடு தொடர்பாகவும் இந்த மகாநாட்டின் பின்பு நடக்க இருக்கின்ற இந்த மகாநாட்டை தொடர்ந்து உலக அரசியலிலும் பொருளாதாரத்திலும் என்னென்ன மாற்றங்கள் வரும் என்பதையும் எங்களுடன் கலந்துரையாடுவதற்காக சுரேஷ் தர்மா எங்களுடன் இணைந்திருக்கின்றார். வணக்கம் சுரேஷ். வணக்கம் தர்மா. வணக்கம் நேர்களே.
நான் குறிப்பிட்ட நைக்ரா பகுதியில் கடந்த 2 நாட்களாக இந்த G7 வெளிநாட்டு அமைச்சர்களின் மகாநாடு நடந்தது. இந்த G7 வெளிநாட்டு அமைச்சர்கள் மகாநாட்டில் அனிதா ஆனந்த் பன்முக கூட்டுறவின் அவசியத்தை வலியுறுத்தி பேசியிருந்தார். ஆனால் பார்க்கின்ற பொழுது தற்போதைய உலக அரசியல் சூழலில் அமெரிக்காவின் பாதுகாப்பு சார்ந்த தேசிய ஒரு அணுகுமுறையும், ட்ரம்பின் வர்த்தக தடைகள் மற்றும் ரஷ்யா, உக்ரைன் போன்ற காரணிகள் இந்த பன்முக கூட்டுறவை நடைமுறைப்படுத்துவதில் சிக்கல்களை ஏற்படுத்தும் என்பதைத்தான் அரசியல் அவதானிகளும் பொருளாதார நிபுணர்களும் கருதுகிறார்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நிச்சயமாக தர்மா, நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த மகாநாடு என்பது பல்தலைமை, அதாவது அந்த மல்டிபோலர் வேர்ல்டு எனப்படுகின்ற பன்முக தலைமையுள்ள ஒரு உலகை நோக்கிய பயணத்தில் மாக்காணி அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டங்களுக்கு ஆதரவு வழங்குவதாகவும் தன்னை 2ஆம் நிலை தலைவராக பிரதிநிதித்துவப்படுத்துவதாகவும் அனிதா ஆனந்துக்கு கிடைத்த வாய்ப்பாக இது அமைந்திருக்கின்றது. இந்த வருஷம் இந்த G7 நாடுகளுக்கான தலைமை என்பது கனடாவிடம் இருக்கின்றது. எனவே கனடா அதன் ஒரு ஏற்கனவே தலைவர்களுக்கான மகாநாட்டை நடத்தி இருந்தாலும் தற்பொழுது இந்த வெளியுறவு அமைச்சர்கள் அல்லது 2ஆம் நிலை தலைவர்களிடையான மகாநாட்டில் விடயங்களை தெளிவாக ஆராய்கின்ற பொழுது இங்கே இந்த கனடாவுடனான கருத்தியலில் பல நாடுகள் ஒத்து போயிருக்கின்றன என்கின்ற ஒரு மெல்லிய ஒரு நூலிடை உண்மை என்பது கனடா செல்கின்ற பாதை சரியான பாதை என்பதை காட்டி நிற்கின்றது. குறிப்பாக இந்த ஒன்றியம் எனப்படுகின்ற யூரோப்பில் அனைத்து நாடுகளையும் அல்லது அதில் அங்கம் வகிக்கின்ற நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற யூரோப் ஒன்றியத்தின் 2ஆம் நிலை தலைவர் பேசுகின்ற பொழுது அல்லது அவர் கொடுத்த பேட்டியின் பொழுது சிபிசிக்கு அவர் குறிப்பிட்டிருந்த விடயம் என்னவென்று சொன்னால், உலகம் மாறிவிட்டது, உலகம் அதாவது the world has changed என்பதை திட்ட தெளிவாக சொல்லி அந்த பாதையிலே நாங்கள் செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு தங்களுடைய அபிலாசையையும் வெளியிட்டிருக்கின்றார். இந்த அபிலாசை என்பது கனடாவின் அபிலாசையாகவும் இருக்கின்றது. கனடா தன்னை ஒரு தலைமைத்துவத்திற்கு கொண்டு வருவதற்கு முயற்சிக்கிறது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. எனவே அதன் போக்கு என்பது நிச்சயமாக தொடுபுள்ளிகளால் தொட்டு நேட்டோ என்கின்ற வகையில் தொட்டு சென்ற இடங்கள் எல்லாம் விட்டுவிடப்படக்கூடாது என்பதுதான் அதனுடைய இந்த உக்ரைன் போர் சம்பந்தமான அதற்கு ஒரு முடிவு காணப்படும் வேண்டும் என்பதற்கான ஒரு விருப்பாக இருக்கின்றது. அதே போல இந்த காசா பலஸ்தீன நிலைமை என்பது, அதாவது இப்பொழுது எங்களுக்கு புரிகின்ற ஒரு உண்மை என்னவென்றால், இஸ்ரேல் கூட இந்த பன்முக தலைமைகள் நாடுகள் செல்ல முதல் தான் அமெரிக்காவின் செல்ல பிள்ளையாக இந்த காசா பகுதியில் பலஸ்தீனர்களை துவம்சம் செய்துவிடும் வேண்டும் என்பதற்காகவே இந்த போர் தொடங்கப்பட்டிருக்க வேண்டும் என்பது ஒரு ஐயமாக இல்லாவிட்டாலும் நடைமுறை சாத்திய வழிகளின்படி ஆராயப்பட்டால் அவ்வாறுதான் அது செயற்பட்டிருக்கின்றது என்பதை நம்ப வேண்டும். சில வேளைகளில் இந்த ஹமாஸ் செய்த தாக்குதல்களின் பின்மூலியாக கூட இந்த இஸ்ரேலின் உளவுப்படை தான் செயற்பட்டிருக்குமா என்கின்ற ஐயம் கூட பலருக்கும் எழுகின்ற நிலை இருக்கின்றது. அவ்வாறான நிலையில் ஒரு புதிய உலகை நோக்கி செல்கின்ற பணிக்கு கனடா அவ்வாறான பங்கை வகிக்கலாம். கனடாவுடன் ஏனைய நாடுகள் எவ்வாறு ஒத்து பயணிக்கலாம், எந்த துறைகளில் அவர்கள் இருவரும் இணைந்து செயற்படலாம் என்கின்ற செயற்பாடுகளை எல்லாம் ஆராய்ந்திருக்கின்றார்கள். குறிப்பாக நீங்கள் நேற்றைய தினம் பார்த்தீர்களானால் அமெரிக்காவின் முக்கிய செய்தி நிறுவனங்களின் கேள்வி அந்த கனடாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான உறவு என்பது ட்ரம்ப் அவர்களால் மிகவும் நெருக்கமாகி வருகின்றது என்று, அதற்கு அவர்கள் ஏற்கனவே இந்த ஏபெக் எனப்படுகின்ற தென்கொரியாவில் இடம்பெற்ற மகாநாட்டில் இடம்பெற்ற சந்திப்பு என்பது 40 நிமிடங்கள் நீடிப்பதற்கான சந்தர்ப்பம் என்பது கடந்த ட்ரம்ப் வருவதற்கு முதல் உள்ள சீன மற்றும் கனேடிய உறவில் இருந்திருக்கவில்லை. ஆனால் அந்த உறவு மேம்படுவதற்கான காரணமாக அமெரிக்கா இவ்வாறு செய்கின்றது என்கின்ற கருத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். எனவே நீங்கள் கூறுகின்றது போல அமெரிக்கா என்பது பாதுகாப்பு வியூகத்தை வைத்து அதில் முக்கியமாக நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால், இந்த ட்ரம்ப் அவர்கள் கடைசியாக இந்த 51வது மாகாணமாக அல்லது மாநிலமாக கனடா இணைய வேண்டும் என்பதற்காக அவர் கொடுத்த நிபந்தனை அல்லது கட்டுப்பாடு என்னவென்றால், அவர்கள் அந்த கோல்டன் டோம் என்கின்ற ஒரு ஏவுகணை பாதுகாப்பு பொறிமுறையை கண்டத்திற்கு கொண்டு போறார்கள். இந்த வட அமெரிக்க கண்டம் என்கின்ற கனடாவிற்கும் அமெரிக்காவிற்கும்
தங்களுடன் இணையாவிட்டால் கனடா பல பில்லியன் டாலர்களை அந்த கோல்டன் டோம் என்கின்ற ஏவுகணை எதிர்ப்பு பாதுகாப்பு திட்டத்தில் தங்களுடைய நாடும் இணைந்து கொள்வதற்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு பிடியை கொடுத்திருக்கின்றார் என்றால் இது ஒரு நிபந்தனை போன்று. எனவே அவர்களுடைய பயணம் என்பது தங்களுடைய பாதுகாப்பு, தாங்கள் தவிர்த்து செல்வது, தங்களுடைய நாட்டை பலப்படுத்துவது என்று சொல்கின்ற நிலையில் கனடா கூட அப்படித்தான் பயணிக்கின்றது என்று நாங்கள் நம்ப வேண்டும். சரி, இந்த வேளையில் முக்கிய ஒரு விடயமாக இந்தியாவை G7 வெளிநாட்டு அமைச்சர்கள் மாநாட்டுக்கு அழைத்திருப்பது ஒரு முக்கிய மாற்றம் என்று கூறப்படுகின்றது. ஏற்கனவே நடந்த G7 மாநாட்டில் இந்தியா கலந்து கொண்டது. இதை பற்றி நாங்கள் ஏற்கனவே உங்களுடன் கலந்துரையாடி இருந்தேன். ஆனால் இந்த இந்தியாவை அழைத்திருப்பது ஒரு சர்ச்சை இருக்கிறது. என்று சொன்னால், ஹர்தீப் சிங் நிஜார் கொலை சம்பவத்தை தொடர்ந்து இந்தியா கனடா உறவில் பல சிக்கல்கள் இருந்தன, பிணக்குகள் இருந்ததை நாங்கள் அறிந்தது. இப்படி இருக்கின்ற நேரத்தில் இந்த G7 மாநாட்டில் இந்தியாவின் பங்கேற்பு இரு நாடுகளுக்கும் இடையிலான அரசியல் நம்பிக்கையை மீண்டும் கட்டியெழுப்புகின்ற ஒரு முயற்சியாக பார்க்கப்படுமா, அல்லது ஒரு உலக அரசியல் தளத்தில் ஒரு 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 கண் துடைப்பு முயற்சியோ, அல்லது ஒரு மற்ற உலக நாடுகளுக்கு இந்தியாவும் கனடாவும் அரசியலில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் எல்லாவற்றையும் சமாளித்துக் கொண்டு போகின்றார்கள் என்ற ஒரு நிலையை வெளிநாடுகளுக்கு எடுத்துச் சொல்லுகின்ற ஒரு ஒரு முயற்சியாக இருக்குமா என்று எண்ண தோன்றுகிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ஆமா, இந்தியாவுடனான உறவு என்பது நெருக்கமாகி வருகின்றது, இறுக்கமாகி வருகின்றது. அதற்கான ஆணி தரத்தை அல்லது அடையாள முத்திரையை பதித்தவர் அனிதா ஆனந்த் அவர்கள். அவர் ஒரு தமிழர், சீக்கியர், தமிழ் சீக்கியர் என்று குறிப்பிட வேண்டும். ஜெயசங்கர் கூட ஒரு தமிழர், இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர். எனவே இந்தியாவிற்கு அவர் 2 வாரங்களுக்கு முதல் விஜயம் செய்த பொழுது அங்கே ஒரு ஆணித்தரமான ஒரு புதிய உறவை ஏற்படுத்துவதற்கான தளத்தை ஏற்படுத்தி இருந்தார். அந்த தளத்தின் பயணம் என்பது நிச்சயமாக தேவை என்பது அவர் அங்கே உள்ள இந்த தலைமை நிர்வாகிகள், பெரும் நிறுவனங்களின் தலைமை நிர்வாகிகளுடன் நடத்திய ஒரு மகாநாட்டில் கூட தெரிவித்திருந்தார். அதன் பிரகாரமாக இந்தியாவின் வருகை என்பது நிச்சயமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற வருகையாக வருகின்றது. இந்த குளோபல் அஃபேர்ஸ் எனப்படுகின்ற இந்த உலக விவகாரங்களை கவனிக்கின்ற அமைச்சின் கீழ் ஒரு 3 அல்லது 4 அமைச்சர்கள் இருக்கின்றார்கள். முக்கியமானவராக வெளியுறவுத்துறை அமைச்சர் இருக்கின்றார். இன்று அந்த துறையின் கீழ் இருக்கின்ற, நான் நினைக்கிறேன், இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் மினிஸ்டராக இருக்க வேண்டும் அந்த சிது என்பவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்தியாவுடனான உறவு என்பது கனடாவிற்கு மீள கட்டியமைக்கப்பட வேண்டும் என்று. இந்த அமைச்சகத்தில் உள்ள ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், 3 இந்தியர்கள் இருக்கின்றார்கள் அமைச்சர்களாக இந்த அமைச்சர் கட்டமைப்பில். வெளிவிவகார அமைச்சராகவும், நான் நினைக்கின்றேன் இன்டர்நேஷனல் ட்ரேட் எனப்படுகின்ற சர்வதேச உறவு அந்த வர்த்தகத்திற்கான அமைச்சராகவும், இன்னும் ஒரு அமைச்சர் அவருடைய பொறுப்பு தெரியவில்லை. அவர் ஒரு சீக்கியர், 2 சீக்கியர்கள் என்றதை விட 3 சீக்கியர்கள். அனிதாவினுடைய தாய் கூட ஒரு சீக்கியர் என்கின்ற வகையில் 3 சீக்கியர்கள். எனவே சீக்கியர்கள் ஊடாகவே இந்த உறவு புதுப்பிக்கப்படுகின்றது என்று கூறலாம். மறுபக்கமாக நிச்சயமாக இந்த உறவு என்பது தேவை. ஏனென்று சொன்னால், பன்முகப்படுத்தப்பட்ட உலகில் இதன் தேவை இருக்கின்றது. நேற்று நீங்கள் ஒரு விடயத்தை கவனித்திருந்தீர்கள் என்றால், முதன்முறையாக இந்த 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தாங்கள் கன்சர்வேட்டிவ் கட்சியில் இருந்து விலகுவதாக, ஏற்கனவே ஒருவர் லிபரல் கட்சிக்கு சேர்ந்து விட்டார், மற்றவர் தான் ராஜினாமா செய்வதாக கூறுகின்ற நிலையில் பொலிவியர் முதலாவதாக நடத்திய பத்திரிகையாளர் மகாநாட்டில் அவர் இப்பொழுது தன்னை ஒரு நடைமுறை சாத்தியம் உள்ள தலைவராக மாற்றி வருகின்றார் என்பதை காட்டியிருந்தார். என்னவென்றால் சொன்னார், அந்த பிரிட்டிஷ் கொலம்பியாவிற்கு நான் நினைக்கிறேன் கிரிக் என்ற அந்த ஒரு இடத்திற்கு எண்ணெய் குழாய்களை கொண்டு செல்வதன் மூலம் 1 மில்லியன் பேரல்கள் எண்ணெயை ஒரு நாளைக்கு நாங்கள் ஆசியாவுக்கு ஏற்ற முடியும். அதே போல பல உலக நாடுகள் பல $1 trillion, பல ட்ரில்லியன் என்பது அதாவது ஆயிரக்கணக்கான $1 million முதலிடுவதற்கு தயாராக நிற்கின்றன. அதற்குரிய திட்டங்களை நாங்கள் செய்ய வேண்டும் என்று இவையெல்லாம் மாக்காணியின் அடிபற்றி பியர்ஸ் தெரிவிக்கின்ற கருத்துக்களாக தற்பொழுது பார்க்கப்படுகின்றன. என்றால் அந்த உலகத்தை இப்பொழுதுதான் பியர் அறிந்திருக்கின்றார், அல்லது தன்னை ஒரு நடைமுறை சாத்தியம் உள்ள ஒரு கன்சர்வேட்டிவாக மாற்றி வருகின்றார். இது போன்ற தொடர்பாடல்கள் அனைத்து இடங்களிலும் இடம்பெறும். ஆனால் போலிக்கு அந்த கண் துடைப்பிற்காக கருத்தியல்கள் குறிப்பிடப்பட்டாலும் இந்த கனடா மேற்கொள்கின்ற உறவாடல் என்பது இந்தியாவையும் தாண்டி அது செல்கின்ற பாதை என்பது விரிவாக இருக்கும். குறிப்பாக இந்தோனேஷியா, கம்போடியா, மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளுடன் அது பெரிய உறவுகளை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை கூட இவ்வாறான முயற்சிகள் உள்வாங்கப்பட்டால் நாங்கள் ஆச்சரியப்பட தேவையில்லை.
பொதுவாகவே நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த கனடா உலக அரசியலில் உலக நாடுகளுடன் குறிப்பாக கனடா பிரதமர் மாக்காணி பல தடவை ஐரோப்பிய நாடுகளுக்கு விஜயம் சென்று உறவுகளை பலப்படுத்தி இருக்கின்றார். ஆசியான் மகாநாட்டுக்கும் சென்று அங்கே ஆசிய நாடுகள் தலைவருடன் பலப்படுத்தி இருக்கின்றார். இப்பொழுது G7 மகாநாட்டில் வெளியுறவுத்துறை அமைச்சர் அனிதா ஆனந்த் பல இந்த கோரிக்கைகளை, அதாவது இந்த கனடா சர்வதேச அளவில் ஒரு இந்த பிரச்சனைகளுக்கு, அதாவது பொருளாதார போர் சூழலுக்கு ஒரு முன்ன உதாரணமாக தலைமைத்துவத்தை தாங்க வேண்டும், தலைமைத்துவத்துடன் விளங்க வேண்டும் என்ற செயல்பாட்டில் ஈடுபட்டுக் கொண்டு வருகின்றார். இப்படியாக கனடா எடுக்கின்ற இந்த முயற்சிகள் எந்த அளவுக்கு வெற்றியை பெற்று தரும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள்? வெற்றியை பெற்றுத் தருவதற்கான வகை தொகை என்பது அவர்களாலேயே தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. தாங்கள் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு $1 trillion முதலீட்டை கொண்டு வருவோம் என்று. அவ்வாறான முதலீடுகள் வரும் பொழுது பணப்பெருக்கல் இருக்கும் கனடாவில். அதன் மூலம் அவர்கள் அதனை முயற்சிகளுக்கு ஈடுபடுத்துகின்ற பொழுது, அதாவது முதலீடு என்பது அங்கே தொழில் முயற்சிகளுக்கான பிணைப்பணமாக கொடுக்கப்படுகின்ற பொழுது அதன் மூலம் ஏற்படப்படுகின்ற தொழில்கள் என்பன எல்லாம் மாற்றங்களை கொண்டு வரும். அவ்வாறான மாற்றங்கள் என்பன நிச்சயமாக இவர்கள் இன்னும் ஒரு ஆட்சியை எதிர்பார்க்கின்றார்கள் என்ற உண்மையையும் மக்களிடம் விட்டு செல்கின்றது. அதாவது லிபரல் கட்சி தாங்கள் சொல்வதில் 50 விழுக்காட்டுத்தனம் செய்வார்களாக இருந்தால் அவர்கள் இன்னும் ஒரு தேர்தலை கூட எதிர்பார்க்கின்றார்கள் என்கின்ற எதிர்பார்ப்பை கூட ஏற்படுத்தி செல்கின்றார்கள். அதே நேரம் மாக்காணி அவர்கள் தலைமை பதவியில் இருந்து விலகினால் அதற்குரிய தகமை உள்ளவராக தற்பொழுது முன்னணி வகித்துக் கொண்டிருப்பவராக அனிதா ஆனந்த் ஒரு பரிணாம வளர்ச்சியை கண்டு கொண்டிருக்கின்றார் கனேடிய அரசியலில். அது ஒரு வரவேற்கத்தக்க விவகாரமாகவும் அதே நேரம் ஒரு பெருமைப்படக்கூடிய விவகாரமாகவும் இருக்கின்றது என்றால் அவர் கூட அந்த அறிவு சார்ந்த இப்பொழுது இருக்கின்ற அமைச்சர்கள் என்பவர்கள் அனுபவங்கள் அடிப்படையிலும் அறிவுசார் துறையிலும் பேசுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த நிலையில் இது ஒரு வரவேற்கத்தக்க நிகழ்வு. ஆனால் அதற்குரிய திட்டங்கள் எவ்வாறு வெற்றி பெறும் என்பதை ஆண்டுகள் தான் சொல்லும், அவர்களுடைய கணிப்புகள். ஆனால் இப்பொழுது பார்க்கின்ற நிலைமையில் இது ஒரு சாத்தியமுள்ள நிலைமையாகத்தான் தெரிகின்றது. ஏனென்றால் மகாநாட்டில் பேசியவர்களும் இந்த நீங்கள் சொல்ற மாதிரி மல்டி போலர் அல்லது பல நாடுகள் ஒன்றாக சேர்ந்து செய்ய வேண்டிய திட்டங்கள் என்கின்ற கருத்தியலில் ஒத்துப்போகின்றார்கள். நன்றி சுரேஷ், இந்த வேளையில் இணைந்து கொண்டதற்கு. இந்த நாட்டின் உலக நாடுகள் பல பொருளாதார சிக்கல்களில் இருந்து விடுபடுவதற்கும் போர்கள் விடுவதற்கும் பல முயற்சிகளை எடுக்கின்றது. இந்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகரமாக அமைய வேண்டும். அதே வேளையில் கனடாவின் பொருளாதாரமும் சிறந்து விளங்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய குறிக்கோளாகவும் இருக்கின்றது. அதை பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் சொன்னது போல் காலம்தான் எல்லாவற்றுக்கும் பதில் சொல்ல வேண்டும். நன்றி சுரேஷ், இந்த வேளையில் இணைந்து கொண்டு உங்களுக்கு தகவல்களை வழங்கியதற்கு பிறிதொரு பொழுதில் சந்திக்கலாம். நன்றி தர்மா, நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.